பிரைவேட் ஸ்கூல்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி மாவட்டத்தில் ஒரு தோற்றம் வந்து உருவாக்கியிருக்கு. இந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அரசாணையை மீறி அரசு உத்தரவை மீறி வந்து இந்த தனியார் பள்ளிகள் பதாதைகள் அதிகமாக வச்சிருக்காங்க. அதாவது இந்த 1/3 பிளேஸ்மெண்ட்ஸு, அவங்கள அறிவிப்பு, அது போன்ற விளம்பரங்கள் அதிக அளவில் வந்து தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே அந்த விளம்பர பேனர்கள் வச்சுருக்காங்க. அது வந்து தனியார் பள்ளிகளை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு வகையில் அது ஒரு செயலாக பார்க்கப்படுது. பெற்றோர்களுடைய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பெற்றோர்களுடைய மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அது ஏன் வந்து பள்ளி கல்வித்துறை கண்காணிக்கல? இந்த ஆண்டு பேனரே வைக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. வந்து இந்த விளம்பரங்கள் தனியார் பள்ளிகள் விளம்பரங்கள் படுத்துவதற்கான இவ்வளவு வந்து அவசரமா? ஏன்னா ஒரு மணி நேரத்துல வந்து அந்த பேனரை ஏற்றிருக்காங்க. ரிசல்ட் வந்து நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லி சார், நம்ம பள்ளிக்கு எதிராக முன்னாடியோ பக்கத்திலோ இருக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன நடவடிக்கை அதை எடுப்போம் சார். அதே சமயத்தில் அரசு பள்ளியில் சேருவதற்கான என்னென்ன நலத்திட்டங்கள் இருக்கிறதையும் நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். ஏன்னா கல்வி உரிமை சட்டத்தின்படி அனைவருக்கும் சமம் என்பதால் எல்லாரும் அவங்க இது பண்ணுவாங்க. நம்ம அரசு பள்ளி தான் சிறந்ததுங்கிறத நாம முன்னிலைப்படுத்தி பெற்றோர்களுக்கு அந்த விழிப்புணர்வு உண்டாக்கி மாணவர்களை சேர்க்க நடவடிக்கை எடுப்போம். அதே சமயத்தில் பள்ளிக்கு பக்கத்தில் வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம மாவட்ட ஆட்சியத்தை கவனித்து கொண்டு போவோம் சார். முதல் 3 இடங்கள் 10 இடங்கள் வந்து விளம்பரப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு சார். மாணவர்கள் அந்தந்த பள்ளியோ சரி தனியாரோ அரசோ யாரும் வெளியிடக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா அததான் ஃபுல்லா பேனரா வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அந்த விஷுவல் பண்றது கிடையாது. தேர்ட் யாருங்க. ஸோ இந்த ஸ்கூல் வந்து நிறைய விளம்பரப்படுத்துறாங்க, நோட்டீஸ் பண்றாங்க, பேனராவோ தட்டி பலகை எல்லாமே வைக்கிறாங்க சார். பிரைவேட் மாவட்ட கல்வியில் வச்சு அதுக்கு வந்து நம்ம வந்து சுத்தரிக்க விட்டு சார் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் டு 10 எடுக்கிறவங்க வந்து நாங்கள் பிரைவேட் ஸ்கூல்ல 11th 12th படிக்க வைக்கிறோம், ஃபுல் ஃபீஸ் ஃப்ரீ அந்த மாதிரி போட்டு நம்ம கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல 486 மார்க் எடுத்த ஒரு 10ஆம் வகுப்பு மாணவியோட பேரண்ட்ஸ் என்கிட்ட என்கொயரி பண்ணாங்க. நான் பேர் சொல்லுவதுல தனியார் பள்ளி போய் சேர்க்க போறேன், ஃபுல் ஃபீஸ் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல சார், நம்ம தலைமை ஆசிரியர் விட்டு நல்லா படிச்ச பொண்ணு அடுத்து 11th நம்ம ஸ்கூல்ல படிச்சா ரிசல்ட் அவங்க வந்து அந்த சுயநிதி பள்ளிகள்லாம் அதை கொண்டு வராங்க சார். அதை ஃபோக்கஸ் பண்ணி போறாங்க. இல்ல அதை விட நம்ம அரசு பள்ளியில் நல்லா இருக்குங்கிறதுக்கு 7.5 இருக்கு, பிஎஸ்டிஎம் இருக்கு. 6 to 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டாவே நமக்கு வந்து 1000 ரூபாய் இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் சார். இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. போட்டியா இருக்கும். கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் போட்டி இருக்கும். தனியார் பள்ளிகள் அவங்க மேம்படுத்துறது பார்ப்பாங்க. அதை விட சிறந்ததாக அரசு பள்ளிங்கிறத நம்ம நிரூபிக்கிறோம். ரிசல்ட் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணி HM மூலம் சொல்றோம். இப்போ அரசு பள்ளியிலையும் நம்ம வந்து போர்டு வச்சு அந்த ஸ்கூல்ல விளம்பரப்படுத்த சொல்லியிருக்கோம். இந்த பள்ளியில இவ்வளவு ரிசல்ட் எடுத்திருக்கோம், ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்கோம்னு. அதனால இந்த போட்டி உலகத்தில் நம்ம அது கண்ட்ரோல் பண்ணும் சார் மாவட்ட ஆட்சியர் வச்சு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.